ஹாய் மாமா. ஹலோ. என்ன மாமா இவ்ளோ மிஸ்டு கால்ஸ் இருக்கு? நான் பார்க்கவே இல்லையே. எனக்காக நீங்க இவ்ளோ வாட்டி ஃபோன் பண்ணிருக்கீங்களா? எவ்ளோ அன்பு இருந்தா எனக்காக இவ்ளோ கால் பண்ணிருப்பீங்க. என் ஞாபகம் வந்துருச்சா மாமா? நினைச்சேன்டி நீ இந்த மாதிரி தான் பேசுவேன்னு. ஆமா, உன் ஞாபகம் வந்துச்சு. நிஜமாவா? ஓ காட், நீங்க இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, இங்க பாரு, ரெஸ்டாரண்ட்ல பூரி விஷயத்துல நீ செஞ்ச விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொன்னீங்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்ல வரேன். ஓ அப்படியா? நான் ஏதோ நீங்க பர்சனலா என் ஞாபகம் வந்து நீங்க மிஸ் பண்றீங்களோ நினைச்சேன். என் கூட பேசணும்னு தோணுச்சோ என்னவோ, அதுக்கு தான் கால் பண்ணீங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அந்த கனவுலாம் காணாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ என் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் போகவே இல்லையா? அதனாலதான் என்ன வீட்டை விட்டு போக சொன்னீங்களா? அப்போ அங்க நீ பண்ணது கரெக்ட் தான். ஆனா என்ன, என்னோட தங்கச்சிக்காக தான் உன்னை போ சொன்னேன். உன் மேல கோவப்பட்டலாம் ஒன்றும் இல்லை. அப்போ என் மேல இருந்த கோவம் முழுசா போயிடுச்சா? ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, முழுசாலாம் போகல. ஏதோ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல, அந்த பர்டிகுலர் டைம்ல நீ எடுத்துக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் எனக்கு ஆக்சுவலி கோவம் குறைஞ்சது. நானும் அதை தான் சொல்றேன், கோவம் குறைஞ்சிருச்சு தானேன்னு. திரும்ப அதே கேக்குற? சாரதா, உன்னை பார்க்க தான் கிளம்புனேன். அதுக்குள்ள மீரா என்ன சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா. ஐயோ, இல்ல நீ டென்ஷன் ஆக வேண்டாம், அவளை திருப்பி அனுப்பிட்டேன். சரி சொல்லு, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? நம்ம வீட்ல சூழ்நிலையே சரியில்லை. ஏன், திரும்ப ஏதாவது பிரச்சனையா? பூர்ணி கல்யாணம் கேன்சல் ஆனதுல இருந்து வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பூர்ணி குழந்தைத்தனமா வெளிப்படுத்துற கோவம், ககன் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு, 2 பேருக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன். ககன் திரும்ப ஏதாவது வேற முடிவு எடுத்தானா? இல்ல, பூர்ணி ரொம்ப அவசரப்படுறா. துருவாக்கு ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டே போறா. சாரதா, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ககன் வாக்கு கொடுத்திருக்கான்ல, அந்த நம்பிக்கையினாலதான் பூரி அவன் கூட பழகிறாளா என்னமோ. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா ககனும் பூமியும் பிரிஞ்சிருவாங்க. ஆமா சாரதா, அவன் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பூமிக்கு அநியாயம் பண்றத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல. ஆனா என்ன பண்ணா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேங்க. என்னது? பூர்ணிக்கு வேற நல்ல சம்பந்தம் பார்க்கணும். நல்ல யோசனை சாரதா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்ல குடும்பம், ஒரு நல்ல பையனா இருந்தா போய் பார்த்து பேசுங்க. நான் பேசுறேன், ஆனா நான் பார்த்த மாப்பிள்ள அப்படின்னா ககன் ஒத்துக்க மாட்டான்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் என் வார்த்தையை மறுக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க முதல்ல மாப்பிள்ளைய பாருங்க. நம்மள மாதிரியே நம்ம பசங்க வாழ்க்கை இருக்க கூடாது. 25 வருஷமா நாம அனுபவிக்கிற அவஸ்தைய அவங்க அனுபவிக்க கூடாது. உங்க பையன் தான் பொண்டாட்டிய விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு துணையெல்லாம் அவரை எதிர்பார்க்கல. உங்க புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த ஆளுடைய துணை தேவைப்படுது. அந்த ஆள் கிட்ட எல்லாமே உங்களுக்கு வேணும். தாரா, கோயில்ல யாராவது இப்படி பேசுவாங்களா? அப்ப கோவில்ல பண்ற வேலையா நீங்க பண்றீங்க? நாங்க எந்த தப்பும் செய்யல. செய்யறவங்க யாரும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க செய்யற இந்த காரியத்தினால உங்க பையன் எவ்வளவு வருத்தப்படுவார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி யோசிக்க கூடாது. அவரு அந்த மீராக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்கள ஏமாத்திட்டு நீங்க இப்படி சந்திக்கிறது ரொம்ப பெரிய பாவம். உங்களை பத்தி தெரிஞ்சு நீங்க இனிமே என் வாழ்க்கையில இருக்காதீங்க, போயிடுங்கன்னு ககனால சொல்ல முடியாம இருக்கலாம். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். லைஃப் லாங் உங்களை பத்தி மட்டும் அல்ல, உங்க பசங்களை பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்.
இந்த கண்ணீரை வச்சு நீங்க செய்யற தப்பெல்லாம் தொடச்சிட முடியாது. விரல் நீட்டி காட்டும்போது பயந்து போய் அழாம அப்படி ஒரு நிலைமை வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஹலோ, நான் தாரா பேசுறேன் ஆண்டி. ஹலோ ஸ்வீட் கியூட் பியூட்டி குவீன், ஹவ் யூ தாரா? ஆமா, சாரதா கிட்ட வீடியோவை காட்டினியா? நல்ல ஸ்ட்ராங்கா சொன்னியா? எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணது வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக. சொல்லு தாரா. ரெஸ்டாரண்ட்ல என் அண்ணனும் பூரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூரியை அடிச்சு என் அண்ணனை அவமானப்படுத்திருக்கா அந்த பூமி. பாவம் பூரி எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஓ மை காட், அப்படியா? இப்ப பூரி உன் பக்கத்துல தான் இருக்காளா? இருக்கா. அந்த பூமியை நான் சும்மா விட மாட்டேன். வீட்ல இருக்காளா? இருக்கான்னு நினைக்கிறேன். அவகிட்ட சொல்லி வைங்க, இன்னொரு தடவை அவ என் அண்ணன் விஷயத்துல தலையிட்டா பூரி மேல கை ஓங்குனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி வைங்க. இவ அந்த பூமியை விட பயங்கர பிடிவாதக்காரி போல. அந்த பூமிக்கு இவதான் கரெக்ட். ஆமாமா, அவ வீட்ல தான் இருக்கா. ஆனா என்ன, அவ என்கிட்ட பேச மாட்டா. நீ ஒண்ணு பண்ண, நீ ஏன் நேர்ல வந்து பட்டு பட்டுன்னு ஒரு 4 வார்த்தை பேசினா அவ அப்படியே பயந்து போயிடுவா. அம்மாடி, மாப்பிள்ளை கிட்ட பூமியை மாட்டி விட தானே பிளான் பண்ணிட்டு இருக்க. எஸ், சுமார். சூப்பர். என்னம்மா சொல்ற? என் அண்ணன் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க அவளுடைய நம்பர் எனக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். இப்பவே அனுப்புறேம்மா. இந்த சலங்கைய பூமி கிட்ட கொடுக்கணும். அது சலங்கன்னும் தெரியும், பூமியோடது தானும் தெரியும். அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேர்டன்லாம் எனக்கு கொடுக்காதீங்கம்மா. நான் கிளம்புறேன். போற வழியில தானடா, கொடுத்துட்டு போயிடம்பா. நான் தான் சொல்றேன்லம்மா, இன்னொரு வாட்டி நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. பூமியை பிடிக்காதா? அந்த வீட்ல இருக்கவங்கள சொல்றேன். உங்க முகத்தை பார்க்க கூட இரிட்டேட் ஆகுது. அப்படி சொல்லாதடா. இத பூமி அவங்க அம்மாவோட ஞாபகமா வச்சிருக்கா. அவளுக்கு எப்போவாது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இது பக்கத்துல இல்லனா ரொம்ப வருத்தப்படுவாடா. வருத்தப்பட்டா பட்டுட்டு போறா. இங்க பாருங்க, என்னால முடியாதுமா. வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. யாரும் எதுக்கு? ஏன் நானே போறேன். அம்மா, என்ன, நீ தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டல. இத அவகிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு உன்னை தவிர வேற யாருமே தெரியாது. அதனாலதான் நானே போறேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா? நீங்க அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா?